சரி ஓகே கொஸ்டின். சார். அப்ப என்னாச்சு? f of x equal to sin x. அப்ப 3 இன்டர்வல் அவனே கொடுத்துட்டான். இந்த 3 இன்டர்வல் என்ன நடக்க போகுதுன்னு அவனே கொஸ்டின் கேட்கிறான். சரிங்களா? அப்ப நம்ம இன்டர்வல் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஓகே f of x மட்டும் கண்டுபிடிச்சு இந்த இன்டர்வல் என்ன ஆக போகுதுங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே சார். given that f of x equal to sin x. அப்ப f dash of x என்ன கிடைக்கும்? f dash of x வந்து cos x. காஸ் எக்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னங்கற? க்ளோஸ் இன்டர்வல், ஓபன் இன்டர்வல். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். சரி. உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் 0 to π/2. ஆமாடா கண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் கான்செப்ட் வழி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் என்ன ஆகுது? இது 0. நம்மளுக்கு தெரியும் இது வந்து π/2, இது வந்து π, இது வந்து 3/2, இது வந்து 2π. இப்போ அவன் கேட்குற கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கேடிங்க கேட்குறான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் என்னது? ஆல் ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ் போது f dash of x என்ன கிடைக்கும்? cos x. பாசிட்டிவ் தான் cos சார். x is only all values of positive greater than 0. கரெக்ட்டுங்களா? எதனால? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால. சரியாடா கண்ணு? சார் புரியல. ஒன்றும் இல்லைடா, இப்போ நீ எந்த வேல்யூ வேணால் எடுத்து போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் குவார்டர்ங்கிற எந்த வேல்யூ வேணால் டீட்டா வேல்யூ எக்ஸோட வேல்யூ எடுத்து போட்டுக்கோ. காஸ் எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் தானே? ஆமாம் சார். ரோகன் இங்கே ஆல் இருக்குன்னு படிங்க. காஸ் எக்ஸாக இருந்தாலும் சரி, சைன் எக்ஸாக இருந்தாலும் சரி, டேன் எக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிமைனிங் இதனோட ரெசிப்ரோக்கலாக இருந்தாலும் எல்லா வேல்யூ என்னது? பாசிட்டிவ் தானே? டேபிள் தெரிந்தாங்கண்ணே? டேபிள் தெரியுமில்ல? 0 டிகிரி, 30 டிகிரி, அடுத்தது யாரு? 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. கரெக்டுங்களா? இதோட காஸ்ட் தீட்டா வேல்யூ, காஸ்ட் தீட்டா வேல்யூ என்ன? 0 டிகிரி 1. இதனோட வேல்யூ என்ன? √3/2. இதனோட வேல்யூ என்ன? 1/√2. இதனோட வேல்யூ 1/2. இதனோட வேல்யூ 0. காஸ்ட் வேல்யூ எல்லாமே பாசிட்டிவா நெகட்டிவா? காஸ் இது பாசிட்டிவ் தானே சார்? அப்போ ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் தானே? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் குவாட்ரண்ட் ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் ஒன்லி. அப்போ டைரக்டா f dash of x equal to greater than 0 எழுதிடலாமா? புரியுது சார். For all values of x, for all values of x belongs to 0, π/2. இது எழுதிடுவோம். சரிங்களா? இது மீனிங் என்ன? இந்த மீனிங் போட்டா for all values of x எந்த இன்டர்வல்ல? 0 to π/2. சரியாமா? Therefore என்ன ஆன்சர்? f is increasing on x or எந்த இன்டர்வல்? 0, π/2. So first one, okay sir. First one proof ஆயிடுச்சு. செகண்ட் கேஸ்ல என்ன ஆகுது? 5/2 to π. 5/2 பைனா எந்தது? செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்ட்டுங்களா? சைன் மட்டும் தான் சார் பாசிட்டிவ். சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், இல்லைன்னா அதனோட ரெசிப்ரோக்கல் டேர்ம் பாசிட்டிவ். அப்போ காஸ் என்ன ஆகும்? நெகட்டிவ் தான் வரும். காஸ் எக்ஸ்ங்கிறது என்ன ஆகும்? நெகட்டிவ் தான் வரும். அப்போ நெகட்டிவ் வரனால என்னாச்சு? f dash of x செகண்ட் கேஸ்ல லெஸ் than 0. 5/2 to π less than 0. ஆமாடா கரெக்ட். f dash of x வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். லெஸ் தேன் 0ன்னு வந்துச்சு. எதனால? செகண்ட் குவாட்ரண்ட் cos x is negative value. Cos x is the decreasing function. Therefore f is decreasing on 5 to 5/2. தேர்ட் குவாட்ரண்ட் காமனா கேட்டாங்க பாருங்க, 0 to 5 கேட்டோம். இதை நம்மளோட ஃபில்டர் பண்ணாம டைரக்டா டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம். ஃபில்டர் பண்ணாத சார் இதுல வந்து மீதர் ஆமா அது சொல்லணும்ல. 0 to 5 ஒன்லி ஸ்ட்ரெயிட் லைன், நாட் ஃபார் டிவைட். எதுவுமே டிவைட் பண்ண வேணாம்ட்டோம். அப்ப டிவைட் பண்ணது இங்க 0 வேல்யூ இருக்கும், இங்க வந்து என்ன இருக்கும்? 5 வேல்யூ இருக்கும். 5 ஆமாம், இங்க 5/2 இருக்கும். சரிங்களா? ஏன்னா டிவைட் பண்ணி காட்டக்கூடாது. இது சம் வேல்யூஸ் பாசிட்டிவ் இருக்கும், இங்க வந்து நெகட்டிவ் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? ஒன்லி பாசிட்டிவா இருந்தா இன்க்ரீசிங், இல்லைன்னா நெகட்டிவா இருந்தா டிக்ரீசிங். கரெக்டுங்களா?
தேர்டு கேஸ் 0, பை கேஸ். அப்போ என்னாச்சு, நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்வால்வ் ஆகி வருது. அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்வால்வ் ஆகிருந்தா நம்மளுக்கு டேரெக்டாக என்ன தெரிஞ்சிடும், நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது இன்வால்வ் ஆகக்கூடாதுல்ல, ஒரே ஒரு கான்செப்ட் தான் வரும். ஆமா சார், மேஜர் டிக்ரீசிங் நாட் இன்க்ரீசிங். அதான் ரீசன் சரிங்களா. பை/2க்கு இந்த பக்கம் வந்து பாசிட்டிவாகவும் பை/2க்கு இந்த பக்கம் வந்து நெகட்டிவாக வருது. அப்போ காமன் இன்டர்வலாக கேட்டானா நோ இன்க்ரீசிங் நோ டிக்ரீசிங், தட் மீன் இன்க்ரீசிங்காக 0 to π/2 வந்து இன்க்ரீசிங். சரியாம்மா. ஸோ அதான் ரீசன். ஓகே சார். இன்க்ரீசிங்காக இருக்காது டிக்ரீசிங்காகவும் இருக்காது, அதை நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே சார். இது ரீசன், இதை கேட்பாங்க 1 மார்க் 2 மார்க்ல எதுவும் கேட்பாங்க, நாட் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங். சரி, இதுதான் வந்து ட்ரிக்னாமெட்ரி கான்செப்டோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ எக்ஸ்பிளனேஷன் முடிச்சாச்சு, ட்ரிக்னாமெட்ரி முடிச்சாச்சு. இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார்.